49. உடைமையுள்ளின்மை விருந்தோம்பல் ஓம்பா மடவார்கண் உண்டு. குறள் விளக்கம். விருந்தினரை வரவேற்றுப் போற்றத் தெரியாத அறிவற்றவர்கள் எவ்வளவு பணம் படைத்தவர்களாக இருந்தாலும் தரித்திரம் பிடித்தவர்களாகவே கருதப்படுவார்கள். பிரசாத் ஒரு பெரிய செல்வந்தன். பணம் பொருளுடன் வசதியாக வாழ்ந்து வந்தான். பிரசாத்தின் நெருங்கிய உறவுக்காரர் ஒருத்தர் பிரசாத்தின் வீட்டிற்கு கார் ஓட்டுநராக புதிதாக பணியில் சேர்ந்தார். அந்த கார் ஓட்டுநரும் பிரசாத்தும் நன்றாக பேசிக் கொள்வார்கள். ஒருநாள் பிரசாத் வீட்டிற்கு விருந்தினர் ஒருவர் வந்திருந்தார். ஆனால் பிரசாத் அவரை வாசலிலே வைத்துப் பேசி திருப்பி அனுப்பிவிட்டான். இதைக் கண்ட பிரசாத்தின் கார் ஓட்டுநர் சற்று திகைத்துவிட்டார். அவர் பிரசாத்திடம் சென்று, நீங்கள் பெரிய செல்வந்தராக இருக்கிறீர்கள், ஆனாலும் நீங்கள் வறுமையாகத்தான் வாழ்கிறீர்கள் என்றான். புரியாமல் முழித்தான் பிரசாத். செல்வம் இருந்தும் விருந்தினரை உபசரிக்காதவர்கள் வறுமையில் வாடும் ஏழைகளாகவும் மற்றும் அறிவற்றவர்களாக கருதப்படுவார்கள் என்றார் அந்த கார் ஓட்டுநர். இதைக் கேட்ட பிரசாத் மனம் வருந்தினான்.